துவாரகா. நவத்வாரகா வரிசையில நாம ஆறாவத பார்க்க போறது முக்தி துவாரகா அல்லது மோக்ஷ துவாரகா. அத இங்க பால்கா தீர்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் சோம்நாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல வேராவல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த இடம் பழங்காலத்துல பிரபாச தீர்த்தம் அப்படின்னு வழங்கப்பட்டது. இப்போ பிரபாஸ் பதான் அப்படின்னு சொல்றாங்க. 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்னான சோமநாதரோட கோயில் இங்கதான் இருக்கு. 51 சக்தி பீடத்துல ஒரு சக்தி பீடம் திரிவேணி சங்கம் அப்படிங்கிற இடத்துல இங்க இருக்கு. அது தவிர மோக்ஷ துவாரகா அப்படின்னு கிருஷ்ணரோட இடமும் இங்க இருக்கு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு காந்தாரிய பாக்கிறதுக்காக கிருஷ்ணர் வராங்க. அவங்க ரொம்ப வருத்தத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்காங்க. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனா அவர் நிறுத்தல. அப்படிங்கிற கோபத்துல கிருஷ்ணர்கிட்ட, நான் என்னோட அந்திம காலத்துல என்னோட மக்கள் யாரும் இல்லாம எப்படி தவிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் தவிப்ப அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க. மகாபாரத போர் முடிஞ்சு 36 வருஷம் ஆயிடுறது. ஒரு நாள் சில முனிவர்களோட சேர்ந்து தூர்வாசரும் கிருஷ்ணரை தரிசிக்கிறதுக்காக துவாரகைக்கு வரார். அப்போ அரண்மனை வாசல்ல கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகனான சாம்பன் தன்னோட நண்பர்களோட நின்றுட்டு இருக்கான். முனிவர்களோட விளையாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் போல தன்னை அலங்கரிச்சுட்டு தூர்வாசர் எதிர வந்து நிக்கிறான். தனக்கு ஆண் குழந்தை பிறக்க போறதா இல்ல பெண் குழந்தை பிறக்க போறதா அப்படின்னு விளையாட்டா கேட்க, கோபத்துல தூர்வாசர், உனக்கு உலக்கதான் பிறக்கும், அந்த உலக்க யாதவ இனத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. மறுநாள் காலையில சாம்பனுக்கு நிஜமாவே வயித்த கிழிச்சுண்டு ஒரு உலக்க பிறக்கிறது. அத கேள்விப்பட்ட பலராமர் ரொம்பவுமே வருத்தப்படுறார். அந்த உலக்கைய தேய்ச்சு பொடியா ஆக்கி அத கடல் நீர்ல கலக்க சொல்றார். யாதவர்களும் அந்த உலக்கைய நல்லா இடிச்சு பொடி பண்ணிடுறாங்க. கடைசியில ஒரு துண்டு அப்படியே இருக்கு. அதையும் எடுத்துட்டு போய் கடல் நீர்ல கலந்துடுறாங்க. இரும்புத்துகள் எல்லாமே பிரபாச தீர்த்த கரையோரம் ஒதுங்கிடுறது. அந்த இடத்துல முளைச்ச கோர புல் எல்லாமே இரும்பு கம்பி மாதிரி உறுதியா இருக்கு. கடைசி இரும்பு துண்ட ஒரு மீன் முழுங்கிடுறது. அந்த மீனை ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் மீன் பிடிக்கும் போது பிடிச்சிட்டு வரான். அத வெட்டின போது உள்ள இருந்து இரும்பு துண்டை பார்த்து அது தான் வேட்டையாடுறதுக்கு உதவும் சொல்லி அம்பா செஞ்சு வச்சுக்கிறான். ஒரு பௌர்ணமி நாள்ல எல்லா யாதவ ஆண்களும் கடல் ஆடுறதுக்காக துவாரகையிலிருந்து பிரபாஷ கஷேத்திரத்துக்கு வராங்க. அங்க கடல்ல நீராடி முடிச்ச அப்புறம் பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல மதுபானம் அருந்துறாங்க. மதுபானம் அருந்தும் போது அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுறது. அந்த குடி போதையில என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையோட உச்சத்துல ஈட்டி மாதிரி உறுதியா அங்க வளர்ந்திருந்த கோரப்பல்ல எடுத்து ஒருத்தர ஒருத்தர் குத்திட்டு செத்து போயிடுறாங்க. அத பார்த்து பலராமர் மனம் வருந்தி அங்க இருந்து வெளியேறிடுறார். யாதவர்கள் அனைவரும் தன்னோட கண்ணெதிர இறந்து போனதை பார்த்து கிருஷ்ணரு பூலோகத்திலிருந்து வைகுண்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்ததை புரிஞ்சுக்கிறார். பிரபாச தீர்த்தத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு அரச மரத்தடியில ஒரு கால் மேல மற்றொரு காலை வச்சுண்டு யோக நித்திரையில இருக்கார். அப்போ ஜராங்கிற அந்த வேடன் கிருஷ்ணரோட நகக்கண்ண மானோட கண் அப்படின்னு நினைச்சு அம்பால அடிக்கிறான். நாம ஏற்கனவே ருக்மிணி துவாரகால தூர்வாசரோட சாபத்தை பத்தி பார்த்திருந்தோம்.
கிருஷ்ணருக்கு அவரோட வலது கால் பெருவிரலே பலவீனமான பகுதியா இருக்கும்னு சபிச்சிருந்தார். மான தேடிட்டு வந்த ஜரா தன்னோட அம்பு கிருஷ்ணரை அடிச்சதன் பார்த்து ரொம்பவுமே கலங்கி போயிடுறான். ஆனா கிருஷ்ணர் அவனுக்கு ஆறுதல் சொல்றார். 2 விதமா கிருஷ்ணரோட முடிவு சொல்லப்படுறது. ஒண்ணு, அங்கேயே பால்கா தீர்த், அதாவது பானம் விழுந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துலயே கிருஷ்ணர் வைகுண்டம் போனதா சொல்றாங்க. பாகவத புராணத்துல பலராமரை தேடிட்டு போனதாகவும், பலராமர் அங்க ஒரு மரத்தடியில யோகத்துல இருந்ததாகவும், கிருஷ்ணரை பார்த்த உடனே அவரோட உடம்புல இருந்து ஆதிசேஷன் வெள்ள பாம்பு உருவத்துல வெளிப்பட்டு பக்கத்துல இருந்த குகையில புகுந்து மறைஞ்சதா பாகவதம் சொல்றது. அத பார்த்த கிருஷ்ணர் பக்கத்துல இருந்த ஹிரண்ய நதியில ஜலசமாதி அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போனதா சொல்றது. பால்கா தீர்த் அப்படிங்கிற இந்த கோவில் பெருசாவே இருக்கு. சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்ற வெள்ள கல்லால கட்டி இருக்காங்க. கிருஷ்ணரோட அந்திம நேரம் அப்படியே சிலையா வடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஜரா கைக்கூப்பியபடி இருக்க, எதிர கிருஷ்ணர் ஒரு கால் மேல இன்னொரு கால் வச்சு படுத்துட்டு இருக்கார். பக்கத்திலேயே ஒரு அரச மரம் இருக்கு. கிருஷ்ணர் படுத்துட்டு இருந்த அரச மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் மேல் விதானத்துல அழகா வரைக்கலை வடிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வெளிப்பிரகாரமும் பெருசாவே இருக்கு. இந்த கோயில சுத்தி வரும்போது வெளிப்பக்கத்துல ஒரு அழகான குளம் இருக்கு. இங்க சிவனுக்கு ஒரு சின்னதா சன்னதியும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணரை சேவிச்ச போது சொல்ல தெரியாத ஒரு பாரம் மனசுல ஏறின மாதிரி இருந்தது. எதெல்லாம் உருவாக்கப்படுறதோ அதெல்லாம் மறைஞ்சே போகும் அப்படிங்கறத நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி தோணித்து. அங்க இருந்து நாங்க பக்கத்துல இருக்க கோலோக் தாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். பலராமர் வெள்ள பாம்பா மாறி குகையில மறைஞ்ச அந்த இடம் இருக்கு. அத பலராம் குஃபா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குகை இன்னும் அப்படியே பராமரிக்கிறாங்க. அது உள்ள போய் பார்த்தோம். அந்த குகைக்குள்ள பலராமருக்கு ஒரு சிலையும், கீழே படிக்கட்டுக்குள்ள போனா பலராமர் மறைஞ்ச அந்த ஓட்டையும் இன்னும் அப்படியே இருக்கு. இங்க கீதா மந்திர் அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணரோட அழகான சிற்பம் ஒண்ணு இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு அழகு. அது தவிர லக்ஷ்மி நாராயண் கோயில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இடம் புஷ்டி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான இடம். மகாபிரபு வல்லபாச்சாரியாரோட பைட்டக் அப்படின்னு சொல்றாங்க. பைட்டக் அப்படின்னா நிறைய நாள் அவர் இங்க இருந்ததா அர்த்தம். இங்க வல்லபாச்சாரியார் உபயோகப்படுத்தின பொருள் எல்லாம் உள்ள இருக்கு. அங்கிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது பெரிய புல்தர இருந்தது. கிருஷ்ணரோட பாதங்களும் அங்க இருக்கு. அத எல்லாரும் நீரால அபிஷேகம் பண்றாங்க. அது சூரியன் மறையிற நேரம். பக்கத்திலேயே ஹிரண்ய நதி பெருசா ஓடுறது. அந்த நதியில இறங்கிதான் கிருஷ்ணர் ஜலசமாதி அடைஞ்சார். அத அங்கே இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அந்த இடத்துல இருந்து ஹிரண்ய நதி கொஞ்ச தூரம் ஓடி கபில நதியோடையும் சரஸ்வதி நதியோடும் சேர திரிவேணி சங்கமம் இருக்கு. அந்த திரிவேணி சங்கமம் 51 சக்தி பீடத்துல ஒண்ணு. திருவாய்மொழியில நம்மாழ்வார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லியிருக்கார். எத்தனை பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு நாள் கடைசியா நாம எல்லாருமே வைகுந்தம் போறது உறுதி அப்படின்னு நம்மாழ்வார் நம்ம எல்லாருக்குமே உறுதி அளிக்கிறார். நாம எல்லோரும் கர்ம வினைகளை தீர்த்து இந்த பிறவி சூழலில் இருந்து விடுபட்டு கிருஷ்ணர் இருக்கிற அந்த வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க பால்கா தீர்த்துல இருந்து கிளம்பினோம்.